வாழ்வு முழுவதும் புரியாத புதிர்களே, வாழ்வின் அடிப்படை உந்து சக்தியாகிய 3 குணங்களை பற்றி எங்களுக்கு விளக்கியிருக்கிறீர்கள். முதலில் தாமச குணம். இது செயலற்ற, இயங்காத, சோம்பல்தனமான நிலையை குறிப்பிடுவது. அடுத்த குணம் ராஜஸ் என்பது. இது செயல்திறனையும் செயலில் ஆர்வத்தையும் குறிப்பிடுவது. மூன்றாவது குணம் சத்வா எனப்படுவது. இது மனத்தெளிவு, அமைதி மற்றும் ஞானத்தை குறிப்பிடுவது. லாசு, லாசூட்சு, ஜீசஸ், மகாவீரர் மற்றும் கிருஷ்ணா போன்றவர்களிடம் இந்த 3 குணங்களும் சமமாக இருந்ததாக நீங்கள் எங்களுக்கு விளக்கியிருக்கிறீர்கள். இந்த சமயத்தில் நீங்கள் முன்பு மிகவும் வித்தியாசமான புரட்சி கருத்துக்களை வெளியிட்டதை இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவைகள் சமூக, பொருளாதார, அரசியல் மற்றும் மத சம்பந்தமாக இருந்தன. அப்பொழுது நாடு முழுவதும் நீங்கள் மிகுந்த உணர்வு பூர்வமான மறுப்புடன் கூடிய பல கருத்துக்களை வெளியிட்டீர்கள். அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டது என்னவென்றால், ஜீசஸ் போல செயல்திறன் மிக்கவராகவும் சமூக மாற்றத்தில் மிகவும் ஆர்வமுடையவராக இருந்தீர்கள் என்பதே. ஆனால் 1970க்கு பிறகு நீங்கள் மெல்ல உங்கள் செயலை சுருக்கிக் கொண்டு விட்டீர்கள். நீங்கள் தெளிவு மிக பெற்று அமைதி அடைந்து விட்டதாக நாங்கள் உணர்கிறோம். இதை போன்ற மாற்றம் நிகழ வாய்ப்பிருக்கிறதா? வைகளை புரிந்து கொள்ள நாம் சிலவற்றை முதலில் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக, புத்தா, மகாவீரா, முகமது மற்றும் ஜீசஸ் போன்றவர்கள் இந்த 3 குணங்களில் ஒன்றைத்தான் தாங்கள் விளக்குவதற்கு ஏதுவாக எடுத்துக்கொண்டார்கள். ராஜச குணத்தை ஜீசஸும் முகமதுவும் பெரும்பான்மையாக கையாண்டார்கள். லாசுவும் ரமண மகரிஷியும் இந்த 3 குணங்களையுமே ஒருங்கே கையாண்டிருக்கின்றனர். இதை தவிர இன்னும் ஒரு சாத்தியக்கூறும் இருக்கிறது. நான் அதை பிரீட்சார்த்தமாக கையாண்டு வருகிறேன். அதாவது, நான் இந்த 3 குணங்களை அடுத்தடுத்து கையாண்டு வருகிறேன். என்னுடைய அபிப்பிராயத்தில் இதை போல கையாள்வது மிகவும் விஞ்ஞான பூர்வமானது என்று கருதி அதையே நடைமுறைப்படுத்தி வருகிறேன். எல்லோரிடமும் இந்த 3 குணங்கள் இருக்கின்றன. எல்லோரிடமும் இந்த 3 குணங்களின் சேர்க்கை இருப்பதால் உடலும் மனமும் ஒரு குறிப்பிட்ட தன்மையில் செயல்படுகின்றன. எப்படி 3 கோடுகள் இல்லாமல் ஒரு முக்கோணம் ஏற்பட முடியாதோ, அதை போல இந்த 3 குணங்களும் இல்லாமல் ஒருவன் தன் தனித்தன்மையை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. இந்த 3 குணங்களில் ஒன்று தவறினாலும் சரி, அவனுடைய தனித்தன்மை அழிந்துவிடும். ஒருவரிடம் சத்வகுணம் அதிகமாக இருந்தாலும் மற்ற 2 குணங்களும் அதற்கு பின் மறைந்து செயலற்று இருக்கவே செய்யும். அவைகளுடைய நிழல் அந்த வெளிப்படும் சத்வகுணத்தில் தொடர்ந்து படிந்தே இருக்கும். இதன் அர்த்தம் என்னவென்றால், அந்த மறைவாக உள்ள 2 குணங்களும் அடுத்தடுத்து வெளிப்பட காத்து கொண்டிருக்கின்றன என்பதாகும். தற்பொழுது அவைகள் 2ஆம் பட்சமாக உள்ளன, அவ்வளவுதான். ஆனால் கிருஷ்ணனிடம் மாத்திரம் இந்த 3ம் சமச்சீர் நிலையில் காணப்படுகின்றன. அதாவது, ஒரு சமச்சீர் முக்கோணத்தில் 3 கோடுகளும் சமமாக இருப்பது போல. இந்த காரணத்தினால்தான் கிருஷ்ணாவை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாக உள்ளது. ஒரு குணம் மட்டும் தெளிவாக வெளிப்படும் பொழுது அந்த மனிதரை புரிந்து கொள்வது மிகவும் சுலபம். இப்படிப்பட்டவரின் குணம் அல்லது தனித்தன்மை பெரும்பாலும் ஒரே சீராக இருக்கும். நீங்கள் லாசுவிடம் காணும் நிலையான தனித்தன்மையை கிருஷ்ணாவிடம் காண முடியாது. லாசு கூறிய ஒரு வார்த்தையில் அடங்கிய அர்த்தம் அவருடைய அதே வார்த்தையில் பிற இடங்களிலும் ஒன்றாகவே இருக்கும். அதைப்போல புத்தாவின் அறிக்கைகளும் ஏறத்தாழ் நிலையானதாகவே இருக்கும். புத்தர்
எல்லா இடங்களிலும் உள்ள கடல் நீர் எப்படி ஒரே தன்மையில் உப்பு ருசியாக இருக்கிறதோ அதை போல என் போதனைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகவே இருக்கும் என்று கூறுகிறார். ஜீசஸிடமும் முகமதுவிடமும் ஒரே ஒரு குணம்தான் மேன்மையாக இருந்தது. ஆனால் கிருஷ்ணாவிடமோ பலவித தன்மைகள் வெளியாயின. அவருடைய மேன்மையான 3 குணங்களும் நூற்றுக்கணக்கான வகையில் ஒன்றோடு ஒன்று கலந்து வெளியாயின. ஆகவேதான் கிருஷ்ணனை பலவித தன்மைகள் நிறைந்தவர் என்று அழைக்கிறோம். ஆனால் யாரும் கிருஷ்ணனை முழுமையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒருவர் அவருடைய ஒரு சில தன்மைகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு அன்பு செலுத்த முடியும். கிருஷ்ணன் பற்றி கூறியவைகள் அனைத்தும் ஒரு சார்பு உடையதே, அது முழுமையில்லை. சங்கரரோ அல்லது ராமானுஜரோ அல்லது நிம்பர்காவோ எம்பர்கா அல்லது வல்லபாச்சாரியாவோ வால்லபாச்சாரியா அல்லது திலக்கோ அல்லது காந்தியோ அல்லது அரபிந்துவோ கிருஷ்ணனை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. கிருஷ்ணனுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் நிலையற்றதாகவும் முரண்பாடு உள்ளதாகவும் இருந்ததோ அவைகளை அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். உதாரணமாக, சாத்வீக செயலில் மிகவும் ஈடுபாடு கொண்ட காந்தி கிருஷ்ணன் அர்ஜுனனை போருக்கு தூண்டி விடுதல் சம்பந்தமாக விளக்குவதற்கு மிகவும் சங்கடப்பட்டார். மேலும் காந்தி உண்மையை உயிரினும் மேலாக மதித்தவர். ஆனால் கிருஷ்ணன் தேவையான சமயத்தில் பொய் சொல்வதற்கு கூட கூசவில்லை. இதை காந்தியால் புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணன் போன்ற மேலான நிலையில் உள்ளவர்கள் பொய் சொல்லி கூட ஏமாற்ற முடியும் என்று காந்தியால் நினைத்து கூட பார்க்க முடியாது. கிருஷ்ணன் அப்படி செய்திருந்தால் கிருஷ்ணன் காந்தியால் பூஜிக்க தகுந்தவர் இல்லை. காந்தியால் அந்த நிலையோடு அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த சங்கடத்தை போக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதாவது, கிருஷ்ணன் இதை போன்ற காரியத்தை உண்மையிலேயே செய்யவில்லை என்று விளக்க வேண்டியுள்ளது. இது ஒரு நீதி கதைதான் என்றும் உண்மையிலேயே மகாபாரத யுத்தம் நடைபெறவே இல்லை என்றும் காந்தி நம்ப வேண்டியதாகிவிட்டது. அவரை பொறுத்தவரையில் கேளர் அவர்களும் பாண்டவர்களும் மனித பகைவர்கள் அல்ல என்றும் அந்த சண்டை புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் தெய்வீக லோகத்தில் நடந்த சண்டையை குறிப்பதாகும் என்றே நம்பினார். ஆகவே மகாபாரதம் என்பது அவரை பொறுத்தவரையில் ஒரு நீதி கதைதான். காந்தி பாவத்துடன் போரிட பயப்படவில்லை. ஆனால் அந்த பாவம் புரிபவனை வில்லன் அடிப்பதற்கு பயப்பட்டார். அவரை பொறுத்தவரையில் பாவத்தை தான் ஒழிக்க வேண்டுமே தவிர பாவம் செய்பவனே அல்ல. ஆனால் பாவத்தை மட்டும் கொன்று ஒழிப்பது என்றால் அர்ஜுனனுக்கு கூட எந்த சிக்கலும் மன கஷ்டமும் இருந்திருக்காது. ஆனால் அந்த பாவம் செய்த தீயவர்களை அவன் அழிக்க வேண்டியதாகிவிட்டது. அவர்களை கொல்வதா வேண்டாமா என்ற தர்ம சங்கடமான நிலை அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட காரணம் என்னவென்றால், அவனுக்கு எதிராக போர் செய்ய வந்திருப்பவர்கள் அனைவரும் அவனுடைய சொந்தக்காரர்கள் மற்றும் குருஸ்தானத்தில் உள்ள மதிக்க தகுந்த மூத்தவர்கள். அவர்களெல்லாம் என்னுடையவர்கள் என்ற உணர்வு அவனிடம் மேலோங்கிவிட்டது. அவர்கள் இல்லாமல் இந்த உலகம் நிறைவு பெறாது, முட்டாள்தனமானது, மகிழ்ச்சியற்றது என்று அவன் நினைத்தான். 3 குணங்களும் கிருஷ்ணனிடத்தில் ஒருங்கே செயல்பட்டதால் அவனுடைய தனித்தன்மையை யாராலும் முன்கூட்டியே தீர்மானிக்க முடியாது இருந்தது. அது நிலையற்று இருந்தது. என்னிடத்திலும் அதே நிலையற்ற தனித்தன்மைதான் இருக்கிறது. ஆனால் கிருஷ்ணனிடம் உள்ள அளவுக்கு இல்லை. என்னுடைய சொந்த அனுபவ பரீட்சையில் நான் உணர்ந்து கொண்டது என்னவென்றால், இன்னொரு சாத்தியக்கூறும் உண்டு என்பதுதான். அதாவது, எல்லோரிடமும் இந்த 3 குணங்களும் இருக்கின்றன. ஆனால்
இந்த 3 குணங்களையும் உபயோகித்தால்தான் ஒருவனுடைய தனித்தன்மை முழுமையாக நிறைவு பெறும். எந்த குணத்தையும் அடக்கக்கூடாது. கிருஷ்ணனோ அல்லது நானோ அப்படி எந்த குணத்தையும் அடக்கவே இல்லை. அவைகளில் எதையும் உயர்த்தவில்லை. பொதுவாக ஒருவனிடம் உள்ள இந்த 3 குணங்களையும் ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்த வேண்டும். என்னுடைய சொந்த சோதனையில் ஒரு சமயத்தில் ஒரு குணத்தை மட்டும் வெளிப்படுத்த முயல்கிறேன். முதலில் தாமஸ் குணத்தை கையாள்கிறேன். ஏனெனில் ஒவ்வொருடைய அடிப்படை தன்மை இந்த குணத்தில் தான் அமைந்திருக்கிறது. ஒரு தாயின் கர்ப்பத்தில் 9 மாதம் ஒரு குழந்தை வளரும் பொழுது அது இந்த குணத்தில் தான் இருக்கிறது. அந்த குழந்தை முழுமையான இருட்டில் வளர்கிறது. அதற்கு எந்த செயலும் கிடையாது. மனித வாழ்க்கையில் அந்த நிலைதான் மிகவும் செயலற்ற நிலை என்று கருதலாம். ஏன், அந்த குழந்தை மூச்சு கூட விடுவதில்லை. அது அதனுடைய தாயாரால் நடத்தப்படுகிறது. அது சாப்பிடுவது கூட இல்லை. அதையும் அதனுடைய தாயாரே செய்கிறாள். அந்த குழந்தையின் உடலில் ஓடும் இரத்தம் கூட அதன் தாயாருடையதுதான். அந்த குழந்தை எதுவும் தனக்கென்று செய்வது கிடையாது. அது ஒரு முழுமையான செயலற்ற நிலையில் வளர்கிறது. அங்கே குழந்தை என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு வாழ்வு என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் அந்த வாழ்வு செயலற்று இயங்குகிறது. தாயின் கருப்பையில் வளரும் குழந்தையின் வாழ்வு செயலற்று இருப்பதற்கு காரணம் விடுதலை, மோட்சம் என்று தேடுதலின் ஆவல் அதனுடைய அடிமனத்தில் பிரக்ஞையற்ற ஞாபகத்தில் இருப்பதுதான் காரணம் என்று மனநல வல்லுநர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். அந்த கர்ப்பப்பையில் உள்ள குழந்தை மிகுந்த அமைதி நிலையில் அல்லது நிசப்தமான நிலையில் இருக்கிறது. அதனுடைய பிரக்ஞையற்ற மன ஆழத்தில் அந்த ஞாபகம் மறைந்திருக்கிறது. தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் அந்த 9 மாதமும் அது மிகுந்த பேரானந்த நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் அது செய்வதற்கு என்று எதுவும் இல்லை. அதற்கு எந்த பொறுப்பும், எந்த சுமையும், எந்த எதிர்பார்ப்பும், எந்த வேலையும் கிடையாது. அது இந்த பேரீக்க உயிர்த்தன்மையோடு இயல்பாக அப்படியே இருக்கிறது. நாம் விடுதலை என்று அழைக்கும் நிலையோடு அதன் இந்த அமைதி நிலை ஒத்துப்போகிறது. இந்த அனுபவம் உங்களிடம் மறைந்து இருக்கிறது. ஆகவேதான் உங்கள் பிறப்புக்கு பிறகு நீங்கள் ஒருபோதும் ஆனந்தமாக இருப்பதில்லை. எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு திருப்தியின்மையை நீங்கள் உணர்கிறீர்கள். மனநல வல்லுநர்கள் மேலும் சொல்வது என்னவென்றால், உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஆனந்த அனுபவம் இருந்து அதை இப்பொழுது உள்ள நிலையோடு ஒப்பிட முடிந்தால் நீங்கள் அந்த ஆனந்த நிலையில் இருக்கக்கூடிய சாத்தியம் ஏற்படும். வாழ்வு துன்பமயமானது என்று ஒவ்வொரு மனிதனும் கூறுகிறான். உங்களுக்கு மகிழ்ச்சி என்ற அனுபவம் ஏற்பட்டிருக்க காவிட்டால் நீங்கள் துன்பத்தை எப்படி உணர முடியும்? தான் இன்பத்தை தேடி அலைவதாக ஒவ்வொருவரும் கூறிக்கொள்கிறார்கள். இப்படி தேடும் அந்த மகிழ்ச்சி அல்லது இன்பம் என்றால் என்ன? நீங்கள் முன்பு ருசித்திராத அந்த இன்பத்தை உங்களால் எப்படி தேட முடியும்? நீங்கள் இதுவரை அறிந்திராத ஒன்றை அறிய எப்படி ஆசைப்பட முடியும்? உங்களுடைய பிரக்ஞையற்ற மன ஆழத்தில் அந்த இன்ப அல்லது மகிழ்ச்சி விதை மறைந்து இருக்கிறது. நீங்கள் அந்த ஆனந்த கீற்றை முன்பே அறிந்திருக்கிறீர்கள். அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள். அந்த தெய்வீக கீதத்தை கேட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவைகளை எல்லாம் எவ்வளவு தூரம் மறந்திருந்தாலும் அந்த தணியாத தாகம் உங்கள் வாழ்வு முழுவதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய ஞானம் உங்களுக்குள்ளேயே மறைந்திருக்கிறது. அதைத்தான் நாம் வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அதை தேட வேண்டிய இடம் உங்களுக்குள்ளேதான். அடுத்து மனநல வைத்தியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால்,
நீங்கள் விடுதலைக்கு தேடுவது என்பது உண்மையிலேயே பிரபஞ்ச கருப்பையை தேடுவதற்கு சமம்தான் என்றும், அதுவரையில் இந்த பேரியக்க உயிர்த்தன்மைதான் உங்களுடைய கருப்பையாக இருக்கும் என்பதாகவும், இது மிகவும் அர்த்தமுடையதும் சிந்திக்கக்கூடிய அறிக்கையுமாகும். இந்த கட்டத்தில் ஒரு குழந்தை தன் தாயின் கர்ப்பத்தில் செயலற்று வளர்வதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வது நல்லது. அந்த சமயத்தில் அது செயல்புரிய வேண்டும் என்ற கேள்விக்கே இடமில்லை. அது ஒரு பேரானந்த அமைதி நிலை. அந்த குழந்தை 24 மணி நேரமும் தூங்கிக் கொண்டு மிக ஆழ்ந்த செயலற்ற தன்மையில் இருக்கிறது. அந்த 9 மாத கால தூக்கம் என்பது மிக நீண்டதுதான். ஆனால் குழந்தை பிறந்த பிறகு அதனுடைய தூக்கம் 22 மணி, 20 மணி, பிறகு 18 மணி நேரம் என்று குறைந்து கொண்டே வந்து அது மெல்ல மெல்ல தன் விழிப்பு நிலையை அதிகரிக்கிறது. பல வருடங்கள் கழித்து அந்த குழந்தையின் தூக்கம் 8 மணி நேர அளவில் நிலைப்படுத்தப்படுகிறது. பிறகு அநேக பிறவிகளுக்கு பிறகு அந்த தூக்க நேரம் மெல்ல மெல்ல குறைந்து 0 அளவுக்கு வந்துவிடுகிறது. அதாவது தூக்கமற்ற முழு விழிப்பு நிலை. அப்பொழுது அவன் தூங்குவது போல இருந்தாலும் அவன் முழு விழிப்பு நிலையில் தான் இருக்கிறான். ஞான விழிப்பு நிலை அடைந்தவர்களை தவிர மற்றவர்கள் வெறும் தூக்கத்தில் தான் இருக்கிறார்கள் என்று கிருஷ்ணா சொல்கிறார். ஆனால் இந்த நிலையை அடைவதற்கு முன் ஒருவன் அநேக பிறவிகளை எடுத்தாக வேண்டும். செயலற்ற தன்மை என்பது அடித்தளம். பேரானந்த அமைதி நிலை என்பது உச்சம். வாழ்வு என்ற வீடு செயலற்ற தன்மையை அடித்தளமாக கொண்டது. அதன் நடுவில் உள்ள பகுதி செயல்புரியும் பகுதி. அந்த வீட்டின் மேல் உச்சி முடிவானது பேரானந்த நிலை. என்னை பொறுத்தவரையில் இதுதான் வாழ்வின் அமைப்பு. ஆகவேதான் என்னுடைய வாழ்வின் முதற் பகுதியில் நான் செயலற்ற தன்மையை கடைபிடித்தேன். என் வாழ்வின் ஆரம்ப காலத்தில் லாசுவின் வாழ்க்கையைப் போல தாமச குணத்தின் அற்புதங்களை அனுபவித்தேன். லாசுவோடு எனக்கிருந்த பிடிப்பு என் வாழ்வின் அடித்தளமாகியது. அப்பொழுது ஒவ்வொன்றிலும் செயலற்று இருந்தேன். அதுதான் என்னுடைய அப்போதைய சாதனை எனலாம். முடிந்தவரை வெறுமனே இருந்தேன். வேறு வழியில்லாத நிலையில் அல்லது கட்டாயத்தின் பேரில் கையையோ அல்லது காலையோ தேவையான அளவுக்கு அசைப்பேன். என்னுடைய வீட்டில் என்னுடைய தாயார் எனக்கு முன்னே உட்கார்ந்து கொண்டே, வேறு யாரையும் காணோமே, சந்தையிலிருந்து காய்கறி வாங்கி வர வேண்டும் என்பார். அப்பொழுது அதை நான் கேட்டுக்கொண்டே சோம்பேறியாய் உட்கார்ந்திருப்பேன். ஏன், அந்த வீடு தீப்பிடித்து கொண்டால் கூட அவள் என்னிடம், யாரையுமே காணோமே, வீடு தீப்பிடித்து எரிகிறது, யார் இதை அணைப்பார்கள் என்றுதான் கூறுவாள். ஆனால் நான் அமைதியாக செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால், என்னுடைய செயலற்ற தன்மையை முழு விழிப்போடு ஒரு சாட்சி போல பார்த்து கொண்டிருப்பதுதான். இதை விளக்குவதற்கு சில நிகழ்ச்சிகளை இப்பொழுது எடுத்து கூறுகிறேன். என்னுடைய பல்கலைக்கழகத்தின் கடைசி வருட படிப்பின் போது என் வகுப்புக்கு ஒரு தத்துவ பேராசிரியர் வந்தார். அவர் ஒரு வித்தியாசமான புத்திசாலி மற்றும் வைராக்கியம் மிக்கவர். அவர் எந்த பெண்ணையுமே ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்ற வைராக்கியத்தோடு இருந்தார். அதிர்ஷ்டவசமாக என்னுடைய வகுப்பில் 2 மாணவர்கள் தான் இருந்தோம். ஒன்று நான், அடுத்தது ஒரு இளம் பெண். ஆகவே அந்த பேராசிரியர் தன் வகுப்பில் பாடம் நடத்தும் பொழுது தன் கண்களை மூடிக்கொண்டேதான் நடத்துவார். எனக்கு இது மிகவும் அதிர்ஷ்டமான நேரம். ஏனெனில் அவர் வகுப்பை நடத்தும் பொழுது நான் ஆழ்ந்த தூக்கத்தில் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருப்பேன். அந்த பெண் அங்கு இருப்பதால் அவர் நிச்சயம் தன் கண்களை திறக்க மாட்டார். அதே சமயம் அவருக்கு என் மேல் அளவு கடந்த பிரியம்.
ஏனெனில் அவரைப் போலவே நானும் பெண்களை பார்க்க மாட்டேன் என்று நம்பினார். ஆகவே அந்த பல்கலைக்கழகத்தில் தன்னைப் போலவே இன்னொருவரும் இருக்கிறார் என்பதில் அவருக்கு பரம திருப்தி. ஆகவே அவர் என்னை தனியாக சந்திக்கும் பொழுதெல்லாம் நான் ஒருவன்தான் அவரை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று மகிழ்ந்து சொல்வார். ஆனால் ஒரு நாள் என்னுடைய தோற்றம் அவரை பொறுத்த வரையில் அழிந்துவிட்டது. அந்த பேராசிரியருக்கு இன்னொரு பழக்கமும் இருந்தது. அவர் 1 மணி நேரத்தில் வகுப்பு நடத்துவதில் நம்பிக்கை இல்லை. ஆகவேதான் அவருக்கு கடைசி நேரத்தை ஒதுக்கி தந்தார்கள். அவர் சொல்வதாவது, என்னுடைய வகுப்பை ஆரம்பிப்பது என்பது என் கையில் இல்லை என்று. ஆகவே அவருடைய வகுப்பு 60 நிமிடம் கூட நீடிக்கும். ஒரு வகுப்பு முடிய மணி அடிப்பது பற்றி அவருக்கு கவலை இல்லை. அது அடிக்கப்பட்டதால் என் வகுப்பை முடித்து கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கில்லை என்று சொல்வார். அவர் எடுத்துக்கொண்ட பொருள் பற்றிய விளக்கம் முடிந்தால்தான் அவர் தன் விரிவுரையை நிறுத்துவார். மணியை பற்றி கவலை இல்லை. ஆகவே அந்த 80 முதல் 90 நிமிட நேரம் நான் வகுப்பில் நன்றாக தூங்க வசதியாக இருக்கும். எனக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு நட்பு உடன்படிக்கை இருந்தது. அதாவது வகுப்பு முடியும் நேரம் வந்துவிட்டால் அவள் மெல்ல என்னை எழுப்பி விடுவாள். ஒரு நாள் அவளை யாரோ அழைத்தார்கள் என்று வகுப்பின் நடுவிலேயே எழுந்து சென்று விட்டாள். ஆனால் அவளை நம்பிக்கொண்டு நான் எப்பொழுதும் போல் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தேன். அந்த ஆசிரியர் தன் பாட்டுக்கு வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய விரிவுரை முடிந்த பிறகு அவர் தன் கண்களை விழித்து பார்த்திருக்கிறார். அப்பொழுது நான் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து அருகில் வந்து என்னை எழுப்பி, எதற்காக தூங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு நான் தூங்கிக் கொண்டிருப்பதை இன்றுதான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் நான் தினமும் தூங்கிக் கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உங்களிடம் சொல்ல எத்தனையோ தடவை முயன்றேன். ஆனால் அந்த பெண் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாள். ஆகவே உங்கள் வகுப்பில் மிக ஆனந்தமாகவே தூங்கினேன் என்றேன். தூங்குதல் என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு தியானம் போலத்தான். என்னால் எவ்வளவு நீண்ட நேரம் தூங்க முடியுமோ அவ்வளவு நேரம் தூங்கவே முயற்சி செய்வேன். இதில் விசேஷம் என்னவென்றால், நீங்கள் தேவைக்கு அதிகமாக தூங்கினால் உங்கள் தூக்கத்திலும் நீங்கள் விழிப்பு நிலையில் இருக்க முடியும். அதே சமயம் தேவைக்கு குறைவாக தூங்கினால் நீங்கள் உங்கள் தூக்கத்தில் பிரக்ஞையற்ற தன்மையில்தான் இருப்பீர்கள். தேவைக்கு அதிகமாக உங்களால் தூங்க முடியாது. இருந்தும் நீங்கள் அதிகமாக தூங்க முயற்சி செய்தால் உங்களுக்குள்ளே இருக்கும் ஒருவர் விழிப்பாக இருந்து கொண்டு உங்களை சுற்றி நடப்பவைகளை ஒரு சாட்சி போல பார்த்து கொண்டு இருப்பார். நீங்கள் இதை போல தொடர்ந்து 36 மணி நேரம் இருந்தால் நீங்கள் கிருஷ்ணன் சொன்னதன் அர்த்தத்தை, அதாவது ரிஷிகள் இரவில் விழிப்பு நிலையில் இருப்பார்கள் என்று சொன்னதை புரிந்து கொள்வீர்கள். ஆகவே உங்கள் உடல் தேவைக்கு மேல் நீங்கள் தொடர்ந்து தூக்கத்தில் இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு விழிப்பு ஒலி கேட்பதை உணர்வீர்கள். அந்த நாளில் இப்படி தொடர்ந்து தூங்கும் பொழுது தூக்கத்தில் கூட விழிப்பாக இருக்க முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அப்பொழுது நான் இரவிலும் காலையிலும் மற்றும் மாலையிலும் தொடர்ந்து தூங்குவேன். எப்பொழுதாவது தூங்குவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நான் நழுவ விட மாட்டேன். என்னுடைய குடும்பத்தினரும் மற்றும் நண்பர்களும் நான் ஒரு சோம்பேறி என்றும் வாழ்க்கையில் நான் எதுவும் சாதிக்க முடியாது என்றும் முழுமையாக நம்பினார்கள். ஒரு வகையில் அவர்களது பார்வையின்படி அது மிகவும் சரிதான். ஆனால் என்னை பொறுத்த வரையில் அப்படி இல்லை. செயலற்ற தன்மையை தியானத்தின் சோதனையாக அப்பொழுது நான் செய்து கொண்டு இருந்தேன். இப்பொழுது என்னுடைய இன்னொரு பேராசிரியரை பற்றி சொல்ல வேண்டும். அவர் எனக்கு நல்ல நண்பர்தான். ஆனால் அவர் என்னைப் போல ஒரு சோம்பேறி.
அவரும் என்னைப் போல தனியாக இருந்ததால் நாம் இருவரும் ஒரே அறையில் தங்கலாமே என்று அவர் அபிப்பிராயப்பட்டார். அதில் சில சங்கடங்கள் உள்ளன என்று நான் கூறினேன். முக்கியமாக அவர் என் தூக்கத்தை கெடுக்கக்கூடும், அல்லது அவரது தூக்கத்தை நான் கெடுக்கக்கூடும். அப்படியும் அவர் நாங்கள் இருவரும் ஒன்றாக தங்கலாம் என்று வற்புறுத்தினால் 2 பேருக்கும் ஒத்த ஒரு ஏற்பாட்டை முன்கூட்டியே செய்ய வேண்டும் என்று கருதினேன். ஏனெனில் 2 பேர்களுமே சோம்பேறிகள். இப்பொழுதும் கூட அவர் அப்படியேதான் இருக்கிறார். ஆனால் அந்த தூக்கத்தை அவர் தன் தியானத்தின் சோதனையாக நடத்தவில்லை. இதுதான் எனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம். அப்படி அவர் செய்திருந்தால் இந்நேரம் அவர் அதை தாண்டி சென்றிருக்கக்கூடும். ஒன்றை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது, நீங்கள் ஒன்றை தியானத்தின் ஒரு பகுதியாக்கி கொண்டால் ஒரு சில நாட்களில் நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு மேலே செல்ல முடியும். நீங்கள் ஒன்றை முழுமையாக தியானத்தன்மையோடு அல்லது விழிப்புணர்வோடு அனுபவித்தால் நீங்கள் அதிலிருந்து விடுதலை அடைந்து மேலே செல்ல முடியும். அதை போல செயலற்ற தன்மையை முழுமையாக ஒரு சாட்சி போல் நின்று கவனித்தால் அது உங்களை விட்டு முழுமையாக அகல்வதை காண்பீர்கள். ஆகவே நீங்கள் ஒன்றிலிருந்து விடுபட எண்ணினால் அதை முழுமையாக பிரக்ஞையோடு அனுபவிக்கவும். இதன் காரணமாகவே நான் என்னுடைய செயலற்ற தன்மையை முழுமையாக அனுபவிக்க கருதினேன். ஆகவே நானும் என்னுடைய பேராசிரியர் நண்பரும் ஒன்றாக வசிக்கும் பொழுது முதல் நாளிலேயே எங்களுக்கிடையே உள்ள ஏற்பாடுகளை பற்றி பேசி ஒரு முடிவுக்கு வர நினைத்தேன். இதுவரையில் நாங்கள் இருவரும் தனித்தனியே வசித்தோம். ஆகவே எங்களுக்குள் பிரச்சனை ஏதும் உண்டாக வழியில்லை. இப்பொழுது ஒன்றாக இருக்கிறோம். அவர் முதலில் சொன்னது என்னவென்றால், யார் முதலில் காலையில் எழுந்திருக்கிறார்களோ அவர் சென்று பால் வாங்கி வர வேண்டும். அதற்கு நான் உடனே சம்மதித்தேன். இதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனால் இருவருக்குமே அடிமனத்தில் சந்தேகம் இருந்தது. ஏனெனில் நான் காலையில் முதலில் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்று நான் நினைத்தேன். அதே எண்ணம்தான் அவருக்கும் இருந்திருக்க வேண்டும் என்று சந்தேகப்பட்டேன். அடுத்த நான் காலை 9 மணிக்கு நான் கண் விழித்தேன். அப்பொழுது அவர் தூங்கிக் கொண்டு இருந்தார். அதை பார்த்ததும் நானும் மீண்டும் தூங்க ஆரம்பித்து விட்டேன். அவர் சுமார் 10 மணிக்கு எழுந்தார். அப்பொழுது நான் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தார். ஆகவே அவர் மறுபடியும் தூங்க எத்தனித்தார். ஆனால் அதில் ஒரு சங்கடம் இருந்தது. அவர் பல்கலைக்கழகத்துக்கு 11 மணிக்கு செல்ல வேண்டும். அவர் உத்தியோகத்தில் இருக்கிறார். ஆனால் நான் வெறும் மாணாக்கன்தான். அதனால் நான் கட்டாயம் போக வேண்டும் என்ற நிபந்தனையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. மேலும் நான் கல்லூரிக்கு ஒழுங்காகவே செல்வதும் இல்லை. முடிவில் அவருடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவாவது அவர் எழுந்து சென்று பால் வாங்கி வரும்படியாகிவிட்டது. அவர் பால் வாங்கி வருவதற்குள் நானும் எழுந்து உட்கார்ந்து விடுவேன். ஒரு நாள் அவர், இந்த மாதிரியான நட்பு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஏனென்றால் இதுவே தினசரி ஒரு பெரிய தொல்லையாகிவிட்டது என்றார். மேலும் அவர் தான் கல்லூரிக்கு கண்டிப்பாக போக வேண்டியிருப்பதால் அவரால் காலை 10 மணிக்கு மேல் தூங்க முடியவில்லை. ஆனால் நானே அந்த நாள் முழுவதும் அறையிலேயே தங்கியிருக்கலாம். ஆகவே அவரே தினமும் பால் வாங்கி வர நேர்ந்தால் எங்களுடைய நட்பு நீண்ட நாள் நிலைக்காது என்று அபிப்பிராயப்பட்டார். ஆனால் நானும் ஆரம்பத்தில் இருந்தே எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று உறுதியாக இருந்தேன். முதல் 2 வருடம் பல்கலைக்கழக ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் பொழுது நான் என் அறையை பெருக்கியதோ அல்லது சுத்தம் செய்ததோ கிடையாது. அது மாத்திரமல்ல, என்னுடைய கட்டிலை அறைவாசலுக்கு நேராக போட்டு வைப்பேன். ஏனெனில் அறை கதவை திறந்தவுடன் நேராக கட்டிலில் போய் விழுந்து விடுவேன். அதை போல
அறையை விட்டு வெளியேறும் பொழுது நேராக கட்டிலிலிருந்து ஒரு குதி குதித்து அறைக்கு வெளியே வந்து விடுவேன். அப்படி ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருந்தேன். எதற்காக முழு அறையை சுற்றி கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஏற்பாட்டை செய்தேன். ஆகவே நான் அந்த அறையை அனாவசியமாக உபயோகிக்க வேண்டியதில்லை. மேலும் அதை நான் சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. இது எனக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சியையே கொடுத்தது. நான் அந்த அறையில் வசிப்பதற்கு முன் அது எப்படி இருந்ததோ அப்படியேதான் நான் அங்கு சென்ற பிறகும் இருந்தது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. தேவையான அளவுக்கு மேல் அங்கு எதுவும் இல்லை. இதனால் எனக்கு அபூர்வமான அனுபவங்கள் ஏற்பட்டன. ஏனெனில் ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அனுபவம் ஏற்படும். என்னுடைய அறையில் எவ்வளவு குப்பைகள் இருந்தாலும் அதனால் நான் சங்கடப்படவில்லை. ஒரு மிக சுத்தமான இடத்தில் எப்படி சுகமாக வசிப்பேனோ அதை போல என்னுடைய அறையில் வசித்தேன். நான் படித்த பல்கலைக்கழகத்தில் புதிய கட்டிடங்கள் இன்னும் எழும்பவில்லை. அது புதிதாக தோன்றிய பல்கலைக்கழகம் என்பதால் அதனுடைய ஹாஸ்டலை பக்கத்தில் உள்ள மிலிட்டரி கட்டிடத்தில் வைத்திருந்தார்கள். அந்த கட்டிடம் அடர்ந்த காட்டு பகுதியில் இருந்ததால் அங்கு பாம்புகள் நடமாட்டம் அதிகம். நான் படுக்கையில் கொண்டே அவைகள் செல்வதை வெறுமனே கவனிப்பேன். அந்த பாம்புகள் என் அறைக்குள் வரும், சிறிது நேரம் தங்கும், பிறகு சென்றுவிடும். அவைகளும் ஒருபோதும் எனக்கு தொந்தரவு கொடுத்ததில்லை. வாழ்க்கையில் எதுவும் செய்ய விருப்பமில்லை எனில் நிறைவற்ற அல்லது திருப்தியற்ற தன்மை தானே மறைகிறது. ஆகவே அந்த நாட்களில் திருப்தியற்ற நிலை என்பதற்கு வேலையே இல்லை. ஏனெனில் நான் எதுவும் செய்யாத போது எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மற்றும் எந்த பலனையும் எதிர்பார்க்கவில்லை. ஆகவே அந்த செயலற்ற நிலையில் வருவது அனைத்தும் எனக்கு திருப்தியையே கொடுத்தது. சில சமயம் சில நண்பர்கள் பரிதாபப்பட்டு என் அறையை சுத்தம் செய்து கொடுப்பார்கள். அதற்காக அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துவேன். பரீட்சை நடக்கும் அந்த 8 அல்லது 10 நாட்களுக்கு என்னுடைய ஹாஸ்டல் மேலதிகாரி என் அறைக்கு வந்து என்னை காலை 7 மணி அளவில் காரில் ஏற்றிக்கொண்டு பரீட்சை நடக்கும் ஹாலில் கொண்டு போய் விட்டு விடுவார். எந்தவித முயற்சியும் இல்லாமல் எனக்கு அனுதாபமும் கருணையும் எல்லோரிடமிருந்தும் கிடைத்தது. ஏனென்றால் நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்று அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். இதனால் பல எதிர்பாராத நிகழ்ச்சிகளும் ஏற்பட்டன. நான் இவைகளை பற்றி சொல்லப்போவது எதற்காக என்றால், வாழ்க்கை முழுமையான புதிரால் நிரம்பியது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பரீட்சை தேதிக்கு முன் என்னுடைய விரிவுரையாளர் என் அறைக்கு வந்து ஒரு சில குறிப்பிட்ட முக்கியமான கேள்விகளுக்கு எதை படிக்க வேண்டும் என்று அக்கறையோடு என்னிடம் விளக்குவார். நான் யாரிடமும் எதற்காகவும் சென்றதில்லை. அந்த விரிவுரையாளர் என்னிடம் குறிப்பிட்ட கேள்விகளை சொன்ன பிறகும் அதற்கான பதில்களை நான் படிப்பேன் என்ற நம்பிக்கை அவரிடம் ஏற்படாது. ஆகவே அவர் எல்லாமே சொல்லி முடித்த பிறகு என்னை சந்தேக கண் கொண்டு பார்ப்பார். அதாவது நான் அவர் சொன்னதை உண்மையிலேயே புரிந்து கொண்டேனா என்று. ஆகவே அவர்தான் குறிப்பிட்ட அந்த கேள்விகள் கண்டிப்பாக பரீட்சைக்கு வரும் என்பார். ஏனெனில் அந்த கேள்விகளை தயாரித்ததே அவர்தான். ஆகவே அவைகள் கண்டிப்பாக வரும் என்று மீண்டும் மீண்டும் சொல்வார். நான் இதன் மூலம் சொல்ல வருவது என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுக்காக எதையாவது அபகரிக்க திருட முனைந்தால் அதற்கு எங்கும் பெரிய எதிர்ப்பு தோன்றும். ஆனால் நீங்கள் உங்களுக்காக எதையும் செய்யாமல் இருந்தால் எல்லா கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்படும் மற்றும் தேவையான அனைத்தும் தானே உங்களை தேடி வரும் என்பதுதான். அந்த கல்லூரி நாட்களில் நான் பெரும்பாலும் என் கட்டிலில் படுத்துக்கொண்டு வெறுமனே மேற்கூரையை பார்த்து கொண்டே இருப்பேன். ரொம்ப நாளைக்கு பிறகு மேஹர் பாபா
மெஹர் பாபா இப்படித்தான் தியானம் செய்தார் என்று அறிந்து கொண்டேன். ஆனால் நான் இதை எந்தவித முயற்சியும் இல்லாமல் நானே செய்ய ஆரம்பித்தேன். ஏனெனில் நீங்கள் கட்டிலில் வெறுமனே படுத்திருந்தால் வேறு என்ன செய்ய முடியும்? என்னுடைய தூக்கம் கலைந்த பிறகு நான் அப்படியே கண்களை சிமிட்டாமல் மேலே பார்த்து கொண்டே இருப்பேன். கண்களை எதற்காக சிமிட்ட வேண்டும்? அப்படி செய்தால் அதுவும் செயலில் சேர்ந்துவிடும் அல்லவா? நான் அப்படியே எவ்வளவு நேரமானாலும் படுத்திருப்பேன். இப்படி ஒருவன் 1 அல்லது 2 மணி நேரம் வெறுமனே படுத்திருந்தால் அவனுடைய மனம் சுத்தமாகி மேகமற்ற ஆகாயம் போல் காட்சியளிக்கும். அதாவது எண்ணமற்ற நிலையில் இப்படி ஒருவன் தன் வாழ்க்கையை கடைபிடித்தால் எண்ணமற்ற அனுபவத்தை அவன் இயல்பாகவும் சுலபமாகவும் அடைய முடியும். அப்பொழுதெல்லாம் நான் ஆன்மா மற்றும் கடவுளை பற்றி எதையும் நம்புவதில்லை. அப்படி நம்பாததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், நம்புதல் என்பது கூட செயலில் சேர்த்திதான். செயலற்று இருப்பதற்கு நாத்திகத்தன்மையே மேலானது. ஏனெனில் கடவுள் இருக்கிறார் என்று நினைத்தால் அதற்காக நாம் ஏதாவது முயற்சி செய்ய வேண்டி வரும். அப்படி எதையும் நம்பாமல் வெறுமனே கட்டிலில் கிடந்தால் கடவுளும் ஆன்மாவும் தன் ஒளியை காட்டுவார்கள். அதை நம்மால் பார்க்க முடியும். நான் இந்த செயலற்ற தன்மையை அதுவாக தானே என்னை விளக்கும் அளவுக்கு அதை விடவே இல்லை. அதுவே அப்பொழுது என் தீர்மானமாக இருந்தது. ஆகவே எதுவுமே செய்யாமல் அப்படியே இருந்தேன். ஒருவன் செயலற்ற நிலையில் முழுமையாக வாழ்ந்தால் ராஜச குணா தானே உள்ளே பரிணமிக்க ஆரம்பித்து விடும் என்று நான் அப்பொழுது புரிந்து கொண்டேன். ஏனென்றால் வாழ்க்கையில் இது 2வது கட்டம். இது 2வது நிலையில் நம் உள்ளே மறைந்திருக்கிறது. ஆகவே முதல் நிலை முடிந்து கடந்த நிலையில் அடுத்த நிலை ஆரம்பமாகி விடுகிறது. அது தானா உங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கிறது. இந்த செயல் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. இது ஒரு அரசியல்வாதியின் செயல் போல பரபரப்பும் இறுக்கமும் நிறைந்து ஓட்டு வாங்க ஓடும் செயல் போல அல்ல. உங்களுடைய செயலற்ற தன்மை அதனுடைய பலனான எண்ணமற்ற நிலையை உங்களிடம் தோற்றுவிக்குமானால் பிறகு ஏற்படும் செயல்தன்மை எந்த ஆசையும் இல்லாமல் தான் இருக்கும். அதற்கு மாறாக அது கருணை நிரம்பி வழியும். இந்த செயலிலும் நான் முழுமையாக வாழ்ந்திருக்கிறேன். ஒரு இயல்பான நிகழ்ச்சிக்கு எதிராக ஒரு தடங்களை உண்டு பண்ணுவதற்கு எனக்கு இஷ்டம் எதுவும் இல்லை. எது நடக்க வேண்டுமோ அதை அப்படியே நடக்க அனுமதிப்பேன். அப்படி அவைகளை இயல்பாக அனுமதித்தால் ஒருவன் அந்த சாதாரண தன்மைகளிலிருந்து தாண்டி செல்ல முடியும். ஏனெனில் ஒருவன் எதையும் செய்வதில்லை, அந்த செயலிலேயே அதை செய்பவன் இருக்கிறான். எனக்கு அந்த 2வது தன்மை, அதாவது ராஜசகுணம் பரிணமித்த பிறகு நான் இந்த தேசம் முழுவதும் சுற்ற ஆரம்பித்து விட்டேன். நான் 10 முதல் 15 வருடத்தில் சுற்றிய அளவுக்கு ஒருவன் சுற்ற 2 அல்லது 3 பிறவிகளாவது எடுக்க வேண்டும். அந்த 10 முதல் 15 வருடங்களில் நான் பேசியவைகளை எட்ட சாதாரணமாக ஒருவனுக்கு 10 முதல் 15 பிறவிகள் வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை நான் எங்கும் சுற்றியவாறே இருந்தேன். காரணம் இருக்கிறதோ அல்லது இல்லையோ, நான் பல மாறுபட்ட கருத்துக்களையும் வித்தியாசமான அபிப்பிராயங்களையும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஏனென்றால் நான் எந்த அளவுக்கு மாறுபட்ட மற்றும் வித்தியாசமான கருத்துக்களை ஏற்படுத்துகிறேனோ அவ்வளவு சீக்கிரமாக அந்த 2வது தன்மையிலிருந்து விடுபடுவேன். ஆகவேதான் நான் காந்தி மற்றும் சோசலிசம் போன்றவைகளை மாறுபட்டு விமர்சித்து பேசினேன். இந்த விஷயங்களுக்கும் மற்றும் அரசியலுக்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. முக்கியமாக அரசியலில் எனக்கு எந்த பற்றும் கிடையாது. ஆனால் இவைகளினால் இந்த மானிட இனம் தாக்கப்படுமானால்
நானும் அந்த மானிட இனத்தில் ஒருவன் என்ற முறையில் அவைகளை தாக்க முற்படுகிறேன். சமயத்தில் விளையாட்டாக கூட என் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிடுவேன். ஆனால் அதற்கும் ஆதாரம் இருக்கும். ஆகவே இந்த இரண்டாவது தன்மையில் செயல்படும் பொழுது நான் பல மாறுபட்ட வித்தியாசமான கருத்துக்களை வெளியிட்டு அதனால் மகிழ்ச்சியும் அடைந்தேன். ஆனால் இந்த என்னுடைய மாறுபட்ட கருத்துக்கள் ஆசையினால் உந்தப்பட்டு இறுக்கம் நிறைந்ததாக இருந்திருந்தால் அது எனக்கு மகிழ்ச்சியற்ற நிலையையே உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் இவைகளெல்லாம் என்னுடைய ராஜச குணத்தை மேம்படுத்த தேவையாக இருந்ததால் எனக்கு அதில் ஒரு ஈடுபாடும் உற்சாகமும் ஏற்பட்டது. இந்த முரண்பாடான கருத்துக்கள் எப்படி என்றால், ஒரு நடிகன் நடித்து அப்படிப்பட்ட கருத்துக்களை வெளியிடுவது போலத்தான். பஞ்சாபில் உள்ள புகழ்பெற்ற வேதாந்த வித்தகர் ஹரிகிர்ஜி மகாராஜாவுக்கும் ஹரிகிர்ஜி மகாராஜ் எனக்கும் வேதாந்தத்தில் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. என்னை பொறுத்தவரையில் அது ஒரு நாடகம்தான். ஆனால் அவரை பொறுத்தவரை மிக கடுமையான சங்கதி. அது அவருடைய நிலையான கொள்கையை பாதித்தது. அவர் முடிவில் இறுக்கம் நிறைந்தவராக இருந்தார். அதை போல பாட்னாவில் பூரி சங்கராச்சாரியாருக்கும் எனக்கும் ஏற்பட்டது. முன்பு சொன்னது போல அது எனக்கு ஒரு விளையாட்டுதான், நாடகம்தான். ஆனால் அவரை பொறுத்தவரையில் அது அவருடைய தொழில். அதில் அவர் இறுக்கம் மிகுந்து ஒரு கட்டத்தில் மேடையிலிருந்து கீழே விழ இருந்தார். அவர் முழு உடலே இறுக்க நிலையில் ஆடியது. ஆனால் என்னுடைய செயலில் நான் முழுமையாக இருந்தேன். அப்பொழுதுதான் என்னால் அதை கடந்து செல்ல முடியும். பல நண்பர்கள் என் வாதத்தை நிறுத்தும்படி முயற்சி செய்தார்கள். ஆனால் அதை நானாக நிறுத்த விரும்பவில்லை. அந்த வாதமே தானே செயலிழந்து முடியும் வரை காத்திருந்தேன். மாதத்தில் 3 வாரங்கள் நான் புகைவண்டியில் தான் உட்கார்ந்திருப்பேன். ஒரு நாள் காலையில் பம்பாயில் இருப்பேன். அடுத்த நாள் மாலை கல்கத்தாவில் இருப்பேன். அதற்கு அடுத்த நாள் அமிர்தசரஸில், அதற்கு அடுத்த நாள் லூதியானாவில் அல்லது டெல்லியில் இருப்பேன். என்னுடைய செயலுக்கு இந்த முழு தேசமே ஒரு அங்கமாக இருந்தது. நான் எங்கு சென்றாலும் எல்லா இடங்களிலும் மாறுபட்ட கருத்துக்கள் ஏராளமாக உருவெடுத்தன. ஏனெனில் நீங்கள் ஒரு செயலை தீவிரமாக செய்யும் பொழுது அதற்கு மறு செயல், ரியாக்ஷன் தானே ஏற்படும். செயலும் எதிர் செயலும் ஒருங்கே பிறப்பவை. செயலற்ற நிலையில் இருக்கும் பொழுது நான் பேசுவதை கூட பெரும்பாலும் தவிர்த்தேன். அல்லது மிகவும் தேவையானால் சிறிது பேசுவேன். திரும்ப திரும்ப கேள்விகள் கேட்கப்பட்டால் மிகச் சுருக்கமாக பதில் அளிப்பேன். ஆனால் செயல்தன்மையில் இருக்கும் பொழுது என்னை கூப்பிடாவிட்டாலும் நானே வலியச் சென்று மிக விரிவாக பேசிக்கொண்டே இருப்பேன். நானே மக்களிடம் வலியச் சென்று பேசுவேன். அப்பொழுது என்னுடைய வார்த்தைகளில் பொறி பறக்கும். ஒருவருடைய இதய துடிப்பை நிறுத்தும் அளவுக்கு என் பொறி பறக்கும் பேச்சை ஏன் இப்பொழுது நிறுத்திவிட்டீர்கள் என்று இப்பொழுது மக்கள் என்னிடம் வந்து கேட்கிறார்கள். அந்த காலத்தில் என் பேச்சில் நெருப்பு பொறி பறந்தது உண்மைதான். ஆனால் அந்த நெருப்பு நானாக ஏற்படுத்தி கொண்டதல்ல. அது ராஜச குணத்திலிருந்து வெளிப்பட்டது. அதிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பை அணைக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. அதுதானே முழுமையாக தீவிரமாக எரிந்து முடிவில் தானே சாம்பலாக வேண்டும். அது எவ்வளவுக்கெவ்வளவு தீவிரமாக செயல்படுகிறதோ அவ்வளவு சீக்கிரம் அது சாம்பலாகி மறைந்து போகும். அதனுடைய செயல் மெதுவாக இருந்தால் அது சாம்பலாக மிக நீண்ட நாளாகும். ஆகவேதான் என் செயலில் அப்பொழுது மிக தீவிரமாக இருந்தேன். அப்பொழுதுதான் நான் அதிலிருந்து சீக்கிரம் வீடுதலை அடைய முடியும். இப்பொழுது அந்த நெருப்பு அணைந்து விட்டது. இப்பொழுது மாலையில் எப்படி சூரியன் தன் கதிர்களை தானே வாங்கிக் கொள்ளுமோ
அல்லது மீன் பிடிப்பவன் எப்படி தன் வலையை சுருட்டி வைத்து விடுவானோ அதை போல நான் என் செயலை மெல்ல உள்வாங்கிக் கொண்டேன். நான் என்ற சொல்லை உபயோகிப்பது சரியில்லைதான். அந்த உள்வாங்கிக் கொள்ளல் தானே நிகழ்ந்தது. ஏனெனில் அடுத்த குணமாகிய சத்வகுணா ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஆகவே நான் மெல்ல என் செயலை ஒடுக்கிக் கொண்டு வருவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். இந்த இடத்தில் ஒரு சமயம் 50,000 பேர்கள் என் பேச்சை கேட்க குழுமியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது 50 பேர்கள் என் பேச்சை கேட்டாலே நான் திருப்தி அடைந்து விடுகிறேன். கூடிய சீக்கிரம் என் பேச்சை 5 பேர்கள் கேட்டாலே போதும் என்ற நிலைக்கு நான் வந்து விடுவேன். ஆகவே ராஜசகுணா மெல்ல குறைந்து மறைந்து சத்வகுணாவின் சக்தி மேம்பட ஆரம்பித்த பொழுது எல்லா செயல்களும் அமைதியில் கரைந்துவிட்டது. தாமசகுணாவில் எல்லா செயல்களும் இழந்து நின்றது. ஆனால் அந்த இழப்பு என்பது அந்த செயல்கள் தூங்குவது போலத்தான். அது மேலே கிளம்ப சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தது. ஆனால் சத்வகுணாவில் எல்லா செயல்களும் அமைதி நிலையில் கரைந்து மறைந்து விட்டது. ஆனால் அந்த கரைதல் முழுமையான விழிப்புணர்ச்சிக்கு வழிவகுத்தது. செயலற்ற தன்மைக்கும் தெளிவு பெற்ற நிலைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. இரண்டும் அமைதி நிலையில் தான் முடிவடைகிறது. ஆனால் சத்வகுணாவில் இருந்து எழும்பும் அமைதி நிலை அமைதியான விழிப்பு நிலையில் முடியும். இரண்டுக்கும் முடிவில் தான் வேறுபாடு. வாழ்வில் இயல்பான மாறுபாடு இவைகள்தான் என்று நான் அறிவிக்கிறேன். அதாவது முதல் கட்டம் செயலற்ற தன்மை, இரண்டாவது கட்டம் செயல் நிறைந்த தன்மை, மூன்றாவது கட்டம் தெளிவு பெற்ற அமைதி நிலை. இந்த 3 நிலைகளிலும் ஒருவன் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் ஒரு சாட்சி போல் செயல்பட்டால் அவன் முழுமையான தியானத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். இந்த 3 கட்டத்திலும் நீங்கள் அவைகளை செய்யவில்லை என்பதை பிரக்ஞையாக உணர வேண்டும். அந்த குணம்தான் அந்த வேலையை செய்கிறது என்றும் நீங்கள் அதை வெறுமனே பார்ப்பவனாக மட்டும் இருக்கிறார்கள். இந்த பிரக்ஞை உணர்வு உங்களிடம் முழுமையாக இருந்தால் அந்த குணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவாக செயல்பட்டு மறைந்துவிடும். பிறகு நீங்கள் அந்த 3ஐயும் கடந்த நிலையில் மிக அமைதியாக நிசப்தமான மற்றும் பேரானந்த நிலையில் இருப்பீர்கள். இந்த 3 குணங்களையும் கடந்து ஒருவன் 4வது நிலையை அடைய வேண்டும். அதை 4வது நிலை என்று சொல்லுவது கூட சரியில்லை. ஏனெனில் அது வெறும் வெறுமை நிலைதான், நத்திங்னஸ். இந்த 3 குணங்களில் எதுவும் அங்கு கிடையாது. கிருஷ்ணா இந்த 3 குணங்களையும் ஒரே சமயத்தில் வெளியிட்டிருக்கிறார். நானும் இந்த 3 குணங்களை வெளியிட்டிருக்கிறேன். ஆனால் ஒன்றை அடுத்து அடுத்தது என்ற கட்டமாகத்தான். அதாவது ஒரு கால இடைவெளிக்கு பிறகுதான். ஆகவேதான் என் கருத்துக்களில் அல்லது அறிக்கைகளில் ஒரே நிலை வெளிப்படாது. தாமசகுணாவில் இருக்கும் பொழுது நான் என்ன செய்தேனோ அல்லது என்ன சொன்னேனோ அவைகள் ராஜஸ்குணாவில் இருக்கும் பொழுது வெளியிட்டதிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருக்கும். ராஜஸ்குணாவில் இருக்கும் பொழுது செய்த அல்லது சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் சத்துவகுணாவில் இருக்கும் பொழுது செய்ததற்கு அல்லது சொன்னதற்கு மாறாகவே இருக்கும். அப்பொழுது அவன் பலவித முரண்பாடுகளை சந்திக்க வேண்டி வரும். அது அப்படித்தான் இருக்கும். ஏனெனில் அந்த வெளிப்பாடு 3 வெவ்வேறு நிலைகளில் ஒருமித்த கருத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என்னிடம் ஒருமித்த நிலையான தன்மையை ஒருவன் எதிர்பார்த்தால் அவன் என்னுடைய 4வது நிலையில்தான் அதை பார்க்க முடியும். முதல் 3 நிலைகளிலும் என்னிடம் உள்ள ஒரே நிலையான தன்மை எதுவென்றால் நான் வெறும் காட்சியாக அல்லது பார்வையாளனாக இருப்பது மட்டும்தான்.